அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப நாளாக ஆகுது வீடியோ போட்டு. சிரமத்துக்கு மன்னிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அதனால் வீடியோ என்னால் போட முடியல. ஏன்னா நிறையா ஒர்க் இருந்தது, ஆர்டரும் நிறையா இருந்தது. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு செட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இது தீபாவளிக்கு முன்னாடி இந்த செட்டு ஆர்டர் வந்தது. அது என்னால் செய்யறதுக்கு டைம் கிடைக்கல. சில பல வேலைகள் அதிகமாக இருந்ததால் என்னால் செய்ய முடியல. ரெண்டாவது என்னென்னா, அக்காளிக்கு ஒரு நண்பர்கிட்ட கொடுத்தேன். அந்த நண்பர் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்கள. ஸோ அதுவின் காரணமாகவும் என்னால் போட முடியல. அவங்களாலையும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னாலையும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக வீடியோவுக்கு போய்டுவோம். இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஃபால்ட் எதுவுமே கிடையாது. இது நம்மகிட்ட செஞ்ச செட்டு தான். இது எப்படி செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த செட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சுட்டு போனாப்புல. போயிட்டு பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்துட்டு எனக்கு செட்டு ஆன் பண்ணும்போது செட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு செய்யும்போது செட்டோட இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இல்லாமல் அந்த நேரம் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் எனக்கு டம்முன்னு சவுண்டு வருது, ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும். அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு டைம் வந்துட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது எனக்கு பேஸ் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா, திரும்ப இன்னொரு டைம் வந்துட்டு ஸ்பீக்கர் சப்வூஃபர் மட்டும் அடிஷ்னலாக ஒரு போர்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செட்டு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே ரிப்பேர் கிடையாது. ஃபுல் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது எதுக்காக வந்திருக்குன்னா பார்த்திங்கன்னா, ரீஒர்க் பண்ண சொல்லி வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு இதில் கேபின்லாம் மாற்றிடுங்க, கேபின்லாம் மாற்றிட்டு எனக்கு வந்து பேக்கில் வந்து பனானா சாக்கு வச்சு, ஏசி சாக்கு வச்சு, ஏசினா கம்ப்யூட்டர் சாக்கு வருது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் லுக் வைஸ் வேணும். அதே நேரத்தில் எனக்கு இந்த இது வந்து வீடியோ போர்டு. இந்த வீடியோ போர்டு வந்து எனக்கு அதே வீடியோ போர்டு எனக்கு தேவை, வேறு இதை மட்டும் எதுவும் மாற்ற வேண்டாம், இதுக்கேற்ற மாதிரி எனக்கு அக்ராலிக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைரெக்டாக இன்டீரியரில் போயிடலாமே. ஏன்னா பெருசாக பேசிவிட்டு எதுக்கு வேஸ்ட்டாக உங்கள் டேட்டாவை வேஸ்ட் அடிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வீடியோ வந்து டேட்டா எதுக்கு, உங்களோட டேட்டா வேஸ்ட் அதிகமாக வீடியோ பெருசாக போட்டுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது எப்போ வீடியோ எடுத்தோன்னு எனக்கும் தெரியாது. சாரி, வீடியோ எப்போ செஞ்சேன்னு தெரியல எனக்கு. இந்த செட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷங்கள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது நம்மளோட செட்டு தான். ஒயரிங் கசமசான இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒயரிங் எதுவும் பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் ரன்னிங் கண்டிஷன்லேயே வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓட்டியும் காணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு செஞ்சுட்டேன் சக்தி ப்ரோலாஜிக்கு வச்சு பாருங்கள். சக்தி ப்ரோலாஜிக்கு தான் வச்சுருந்தேன். அதை வச்சு அவருக்கு வந்துட்டு செட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டம்முன்னு வருது அப்படின்னதுக்காக இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காணிக்கிறேங்க. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது வச்சு கொடுத்தேன் ஒரு டைமு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா, எனக்கு இன்னொரு டைம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பேஸ் இன்னும் அடிஷ்னலாக எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேணும், இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னதால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போர்டை வச்சு அதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது மேலே கீழே ஏற்றும் போது அந்த பேஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்து அதை வச்சுருக்கேன். இதையும் பிரித்து காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும். இதுவுமே பார்த்திங்கன்னா இதில் செட்டில் கம்ப்ளைண்ட் கிடையாது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஃபுல் கண்டிஷனாக ரன்னிங் கண்டிஷனாக இருக்குது.
நான் வீடியோ எடிட்டிங் பண்ணியோ அந்த மாதிரிலாம் போடலை, டைரெக்டாகவே தான் போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த வச்சு கூட காணிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு ஆன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டர் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஆர்டர் தான். எல்லாமே இந்த கேபின் ஃபுல்லாகவே ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. ஆர்டர் பேரில் தான் செஞ்சிகிட்ருக்கு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு அடுத்து செஞ்சு நான் வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறத தவிர்க்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு காணிச்சிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் காணிக்கலாம். எல்லாம் ரெகுலராக போடுற மாதிரியே போட்டுட்ருக்க வேண்டியது தேவையில்லைன்னு நினச்சிட்டு நிறைய வீடியோ வந்து தவிர்க்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். செட்டு பாருங்கள், செட்டு ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? செட் ஆன் ஆயிடுச்சு. சீட்டிங் உட்காரல. ஏன் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சென்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா ரிமோட்டு கிடையாது இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சிங்க, ஏன்னா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, கானா பாட்டு மாதிரி இருக்குது. அதனால் நான் எஸ்டி கார்டு போட்டுக்கிறேன். எஸ்டி கார்டு போட்டேன். பாருங்க, ஒரே ஸ்பீக்கர் தான், ஒரே ஸ்பீக்கர் வச்சு தான் காணிக்கிறேன். சென்ட்ரு மட்டும் ஓகேங்களா? அடுத்து சரவுண்ட் வைக்க போகிறேன். சரவுண்டு பாருங்கள், அதையும் காணிக்கிறேன். சரவுண்டு ஸோ எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவுமே வித்தியாசம் இது கிடையாது.
ஃபுல் ரன்னிங் கண்டிஷன் தான். ஃப்ரண்ட் இது. இது கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் தேவையில்லை, எனக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரியே எனக்கு கண்ட்ரோல் வச்சே கொடுத்துருங்க, எனக்கு இதுதான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இதே மாதிரி பண்ணுறேங்க, ஆனால் எனக்கு அக்ராலிக் போட்டு என்னோடய இன்ஷியல் போட்டு எனக்கு வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஒரு கேபினில் ஏற்ற போகிறோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதே 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட ஆக போகுது, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடுறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிட்டுறேன். ஆதரவு கொடுக்குற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் மேலும் என்னோடய வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோக்களை போடுறேன் கண்டிப்பாக. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சரவுண்ட் போர்டு ஒன்று சொல்லி காணிச்சிருந்திருப்பேன், ஹெச்டி சரவுண்டுன்னு. அந்த சரவுண்டு பார்த்திங்கன்னா பிசிபி டிசைனிங் போட்டாச்சு. இப்போ அந்த டிசைனிங் ஒர்க்குமே கூட பார்த்திங்கன்னா என்னால் சாம்பிள் தான் அது. இதில் பார்த்திங்கன்னா நான் இது கம்ப்ளீட் பண்ணி செக் பண்ணுறது கூட எனக்கு டைம் கிடைக்கல. இது வந்தே கிட்டத்தட்ட எனக்கு 20-25 நாள் ஆகுது. இது என்னால் இப்போ டைம் கொடுத்து செக் பண்ண முடியல. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிபி போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் வேலையின் காரணமாக என்னால் வீடியோ எடுத்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியல, மன்னிச்சிங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் போடுறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சீரீஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த செட்டில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஃபால்ட் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த கேபினை மாற்ற சொல்லியிருக்காப்ப, கேபினை மாற்றி எனக்கு டீசெண்டாக இது எப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் இருக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியா எப்போ செஞ்சேன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. இதில் போட்டிருக்கிற டேட்டா பொறுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2016 4வது மாதம் போட்டிருக்குது. தெரியுமான்னு தெரியல. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப லோவாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறது சப்வூஃபரில் கொடுக்கல, வெறும் ஸ்பீக்கரில் தான் பேஸ் கொடுத்துருக்கேன். அதில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதில் அதை காணிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 2016
4வது மாதம் 30ஆம் தேதி ரெடி பண்ணியிருக்குது. அந்த டேட்டில் வாங்கி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வரைக்குமே இது செட்டு கம்ப்ளைண்ட் ஒரு ஐசி கூட மாற்றலாம். அப்படியே பக்காவாக இருக்குது. எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ரீஒர்க்காக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு மேலே மேலே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கோ அல்லது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆறுதலாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.